ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயனையா அவர்களுக்கும் சேலத்திலிருந்து கோமல் மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம வீடியோக்கள் பாத்தீங்களா வாரத்தோறும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ பாத்தீங்களா மாணவர்களுக்கும் நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நம்ம ஜாதகம் பாக்குறப்ப கிளைண்ட் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அப்பாவுடைய ஆதரவு அனுகிரகம், அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு, அதே போல தாயோடைய அன்பு அரவணைப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. அம்மா கூட இருக்கோம், ஆனா அம்மாவுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்பா இருக்கிறாங்க, அப்பாவோட நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னலாம் நம்ம கிட்ட ஜாதகர ஒரு கேள்வியா வருது அப்படின்னா, அதுக்கு அவருடைய சுய ஜனன ஜாதகத்துல என்ன மாதிரி கிரக அமைப்பு பாதிப்புல இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். இது ஆண் ஜாதகம். சேலத்துல இருந்து ஜாதகர் நம்ம கிட்ட வந்திருந்தாரு. 4/11/1998 4/11/1998 2:45 PM போட்டுக்கோங்க. லக்னம் கும்ப லக்னம். லக்னத்துல குரு பகவானும் கேதுவும், மேஷத்துல சனி பகவான் குரு பகவான், சிம்மத்துல செவ்வாயும் நம்மளுக்கு ராகுவும், துலாம்ல சுக்கிரனும் சூரியனும், விருச்சிகத்துல புதன் போட்டுக்கோங்க. இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கோங்க. நவாம்சத்துக்காக தனியா ஒரு கட்டம் போட தேவையில்லை. ராசியுடைய வெளிப்பக்கத்திலேயே நவாம்ச கிரகம் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த முறையை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, நம்ம யூடியூப் பார்த்துட்டு கூட, முதல்ல நாங்க நவாம்சத்துக்குன்னு தனியா கட்டம் போட்டுப்போங்க மேடம். இப்போ பாத்தீங்களா ஐயாவுடைய வீடியோ உங்க வீடியோலாம் நாங்க பாக்குறப்ப நவாம்சத்துக்குன்னு தனியா நாங்க கட்டம் போடுறது இல்லை. அதை ராசி கட்டத்துக்கு வெளிப்புறமே நாங்க கிரகம் எழுதிட்டு இது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு, யாருடைய சாரத்துல இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா பாக்குறதுக்கு இந்த முறை ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த முறையில தான் நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு நண்பர்கள் போன் பண்ணி சொல்றாங்க. அதே ரொம்ப கேட்க சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நவாம்சல கிரகம் பாத்தீங்களா ரிஷப லக்னம், நவாம்ச லக்னம். ரிஷபத்திலேயே குரு ராகு சனி பகவான் போட்டுக்கோங்க. ரிஷப லக்னம், லக்னத்துல சனி பகவான் ராகு குரு போட்டுக்கோங்க. கன்னியில புதன், துலாம்ல சந்திரனும் செவ்வாயும், விருச்சிகத்துல கேது பகவான், மீனத்துல சுக்கிரனும் சூரியனும் போட்டுக்கோங்க. இப்ப ஜாதகருக்கு பாத்தீங்களா செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்குது. இப்ப ஜாதகர் பாத்தீங்களா நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு அவருடைய திசா புத்தியெல்லாம் நம்ம கணிதம் செஞ்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் கேட்கிறாரு, நம்ம ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல அப்பாவுடைய அனுகிரகம், அப்பா பாத்தீங்களா அப்பா அம்மா திருமணத்துக்கு அப்புறம் இன விருத்தி வம்ச விருத்திக்காக தான் குழந்தை குட்டி வேணும்னு நம்ம பெற்றுக்கிறோம். திருமண பந்தத்தினுடைய அடிப்படை பேஸே பாத்தீங்களா குல விருத்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அப்ப குழந்தை நம்ம பெற்றுக்கிறோம், ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு நம்ம பெற்றுக்கிறோம். அந்த குழந்தைங்களை நல்லபடியா ஒரு காலகட்டம் வரைக்கும் படிக்க வச்சு ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்து, அல்லது அவர்களுடைய படிப்புக்கான தொழிலை அவர்களே தேடி போனாலும் சரி, அப்படி தேடி போய் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் திருமண காலகட்டம் அப்படின்ட்டு திருமணம் அப்படின்னு பார்த்து ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அவருக்கு ஒரு பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சு அவரு குழந்தை குட்டிகளோட நம்ம பேரம்பேத்திகளோட இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்ப அபிவிருத்தி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்படி எல்லா ஜாதகர்களுக்குமே பெற்றோருடைய அனுகிரகம் இருக்கா? அப்பா கூட இருந்து படிக்க வைக்கிறாரா, நம்மளுடைய கல்விக்காக சப்போர்ட் பண்றாரா, நம்ம திருமண காலகட்டத்தப்ப பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாரா, அல்லது நம்மளுடைய ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு காலங்களிலோ அல்லது ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு தருணத்துலலாம் அப்பா இருந்து அவருடைய வாழ்க்கை முறையில நடந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு எடுத்து சொல்லி, இந்த காலகட்டத்துலலாம் நாங்கள் இப்படிதான் இந்த விஷயத்த கையாண்டோம், இப்படிதான் குடும்பத்தை கொண்டு வரணும், இப்படிதான் வருமானத்தை கொண்டு வரணும், இப்படிதான் வீடு கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லது கட்டத்தை பெரியவங்க எடுத்து சொல்லுவாங்க. பெரியப்பா சித்தப்பா அப்பா எல்லாம் பாத்தீங்களா இப்படி வாழ்க்கை முறையை நம்மளுக்கு அவர்களுடைய கடந்து வந்த காலத்தை நம்மளுக்கு ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அது அந்த பேஸ்லதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும்.
ஆனா இந்த ஜாதகர் என்ன இவருடைய கேள்வி அப்படின்னா, தாய் தந்தையுடைய நிலைதான் இவர் கேட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தாயுடைய நிலையும் தந்தையுடைய நிலைப்பாட்டம் தான் இவர் கேட்டாரு. இவர் ஜாதகத்துல சந்திரன் என்றது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தாய்க்கு எடுத்துக்கலாம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்குது. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் என்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா ராகு கால இருக்காரு. ராகு கேதுகால நவாம்சத்துல நீசம் ஆயிட்டாரு. அப்ப சந்திரன் இந்த ஜாதகத்துல பலம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பிளஸ் 4ஆம் பாவமும் பலன் இழந்துருச்சு, சந்திரனுடைய கிரகமும் நம்மளுக்கு பலன் இழந்துருச்சு. தாய் இந்த ஜாதகத்துக்கு ஜாதகரோட இருந்து வளர்க்க முடியாது அப்படின்னு நம்ம நமக்கு இன்னும் விதிமுறைகள் நிறைய இருக்கு நம்ம சுகர் நாடையில பண்டமண்டல் விதி. நம்ம பார்த்த உடனே 4ஆம் பாவமும் பிளஸ் வந்து சந்திரனும் நிலைப்பாட்டை பார்த்து தாயுடைய நிலைப்பாட்டை நம்ம எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்களா 7ஆம் அதாவது லக்னத்துக்கு 9ஆம் பாவத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் நீச சனிக்கு 6, 7, 8ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய பலனை இழக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சந்திரனும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்களாலுமே சந்திரன் வந்து பாத்தீங்களா சுக்கிரன் காலில் இருக்காரு. அந்த சுக்கிரனுக்கும் அதே கிரக நினைவு தான் நம்மளுக்கு வரும். அப்ப தாய் இந்த ஜாதகத்துக்கு இல்லை. அடுத்தது தந்தை அப்படின்னு நம்ம எடுத்தோமா, சூரியனும் 9ஆம் பாவம் தான் தந்தைக்கு உண்டான அமைப்பு. அந்த சூரியன் பாருங்க 9ஆம் பாவத்துல நீசம். சூரியன் 9ஆம் பாவத்துல நீசம். சூரியன் என்றது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா, சூரியன் என்றது ராகு கால். ராகு நவாம்சத்தில் நீசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்துல சூரியன் ராகு அப்படியெல்லாம் இணைவு இருந்துச்சு அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய கடும் ஒரு பாதிப்பு, ஒரு தோஷத்தை அந்த ஜாதகருக்கு தாய் தந்தையுடன் இருந்து வளர முடியாத ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அழகா எடுத்துக்கலாம். இந்த சூரியன் ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரே ராசியில் இருவரும் இணைந்து ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி, இப்படி எப்படி தொடர்பு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கடும் ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். 9ஆம் பாவத்துல சூரியன் நீசமானது ஒரு குற்றம், அவர் ராகு கல்ல போய் நீசமானது மேலும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தாய் தந்தையர் இருந்து உங்களை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆமா, அம்மா வந்து பாத்தீங்களா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிறு வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பா வந்து பாத்தீங்களா அப்பா இருக்காங்க, ஆனா அப்பாவால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் சொன்னாரு. நாம வந்து பாத்தீங்களா தந்தையால் உங்களுக்கு மேன்மை இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நாம சொன்னதுக்கு அவருடைய பதில், ஆமாங்க மேடம், தந்தை இருக்காரு, ஆனா எங்களுக்கு தந்தையால எந்த பலனும் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவர் வந்து பாத்தீங்களா காக்கா விழிப்பு நோயால பாதிக்கப்பட்டு பெட்டோட தான் அவர் வந்து இருக்காரு. அவரை பார்த்துக்கிறதுக்கு, அவரை கவனிச்சுக்கிறதுக்கே ஒருத்தர் தேவைப்படுவாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்களா அவர் இப்படியே தான் இருக்காரு. இதனால எந்த பக்கம் நாங்க போய் பெண் தேடினாலுமே பெண் கொடுக்கறதுக்கும் முன் வரமாட்டுக்கிறாங்க. இதனால திருமணமும் ஒரு தடையாவே இருக்கு அப்படிங்கிறதா அந்த ஜாதகர் சொன்னாரு. நீங்க இந்த பண்டமண்டல் விதியை வந்து பாத்தீங்களா அருமையா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிற சூட்சுமம் என்ன அப்படின்னா, எந்த லக்னத்திற்கேமே 9ஆம் பாவத்துல பிதா காரகன் சூரியன் நீசமாக இருந்து நம்மளுக்கு துலாம்ல வந்து சூரியன் நீசம் ஆயிடுவாரு இல்லைங்களா? துலாம்ல சூரியன் நீசம் ஆயிடுவாரு. அப்ப அதே பாவத்துல 9ஆம் அதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு அவர் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி போய் அந்த 9ஆம் பாவத்துல ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப துலாம்ல சூரியன் நீசமாகி அந்த இடத்துல 9ஆம் அதிபதி இருந்தாலும் அல்லது 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலும் அப்பா இருப்பாங்க. ஆனா அந்த ஜாதகருக்கு இப்ப அவர் நல்லபடியா இருந்திருந்தாரா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்களா 4 பசங்களுக்கும் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அங்க அம்மா இருந்திருந்தாலும் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இப்ப அப்பா இருந்தும் கூட அந்த ஜாதகருக்கு அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
பசங்களுடைய உதவி இந்த தந்தைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்ல அப்படிங்கிற செயல்பாட்டுல இல்ல அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இதே மாதிரி நீங்க நம்மளுக்கு சந்திரன் நீசமாக வீடு வந்து பாத்தீங்களா விருச்சகம், அந்த வீட்டுல 4ஆம் அதிபதி அவர் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி போய் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அம்மா சின்ன வயசுல இறந்துடுவாங்க அல்லது அம்மா இருப்பாங்க. அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா பாட்டி வீடு மாமா வீடு அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய அரவணைப்பு பாசத்துல இல்லாம அந்த ஜாதகர் தனியாதான் வாழ்வார். அம்மாவுடைய அன்பு பாசம் அந்த ஜாதகருக்கு இருக்காது. நம்ம கேட்டோமா, ஆமா சின்ன வயசுல இருந்து நான் மாமா வீட்டுல தான் வளர்ந்தேன், அம்மா கூட நான் இல்லை அப்படின்னு அந்த ஜாதகரே நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாய் நீசமாகும் வீடான கடகத்துல வந்து பாத்தீங்களா அவர் லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரே குழந்தையதான் பிறப்பாங்க, ஒரே குழந்தையதான் பிறப்பாங்க. அதற்கு கூட அண்ணன் தம்பி எல்லாம் பிறந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரிவு அல்லது ஒற்றுமை இல்லாம பிரிவு கொடுத்துருது. அந்த ஜாதகருக்கு கீழே ஒரு தம்பியோ ஒரு அண்ணனாலாம் பிறந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் கூட அண்ணா இல்ல, அண்ணா இருந்தாங்க இல்ல இறந்துட்டாங்க, நான் ஒண்டிதான் இருக்கேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் நீசமாகும் வீடு, நம்மளுக்கு புதன் நீசமாகும் வீடு என்ன? மிதுனம், மீனம். புதன் நீசமாகும் வீடு மீனம். மீனத்துல அவருடைய லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் இடம் தானே தாய்மாமனுக்கு உண்டான பாவம் புதன், 5ஆம் இடம் தானே தாய்மாமனுக்கு உண்டான பாவம் அந்த புதன். அவர் போய் அப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அம்மா கூட வந்து பாத்தீங்களா அக்கா தங்கச்சிங்க மட்டும்தான் பிறப்பாங்க, தாய் மாமன் பிறக்க மாட்டாங்க. பெண் பிள்ளைங்க மட்டும்தான் 3 பேர் 2 பேர் அல்லது அம்மா மட்டும்தான் ஒருத்தர், தாய் மாமன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஜாதகர் சொல்லுவாங்க. அதா மாரி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதிப்பு அந்த ஜாதகருக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு நீசமாகும் வீடு, குரு நீசமாகும் வீடு எது? நம்மளுக்கு மகரம். மகரத்துல அவருடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அந்த குரு நீசமாக வீட்டுல போய் மகரத்துல போய் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா புத்திரம் தடை தாமதம் அல்லது அதை மீறி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும் அல்லது ஆன்டிசம் குழந்தைகளாக இருக்கும் அல்லது அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அல்லது கைக்கு உதவாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா குழந்தை எனக்கு ஆன்டிசம் குழந்தை தான், அந்த குழந்தைக்கு இன்னும் வயசாகுது நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஜாதகர் கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு கன்னி, கலத்திரக்காரகன் நீசமாகும் வீடு கன்னி. சுக்கிரன் வந்து கன்னியில் நம்மளுக்கு நீசம். எந்த லக்னத்திற்கும் அந்த அவருடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி போய் அந்த கலத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுல தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா திருமணம் என்பது 40 வயசு 35 வயசுக்கு மேலதான் ஒரு திருமணங்கிறது ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப லேட் மேரேஜா நடக்கும். அல்லது இப்படி 7ஆம் அதிபதியும் கலத்திரக்காரர்கள் நீசமாகும் கன்னி வீட்டுல தொடர்பு இருந்து சுக்கரனும் நிலை பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் நிலை பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா திருமணம் என்பது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேலம் மாவட்டத்துல இருந்து ஒரு நண்பர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், அவர் போய் கன்னியில இருக்காரு. சுக்கரன் வந்து பாத்தீங்களா சிம்மத்துல இருக்காரு, பூரம் 2ஆம் பாதம் நவாம்சத்துல நீசமாயிட்டாரு. 49 வருஷம் அவருக்கு இன்னும் திருமணம் என்பது இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவான், சனி பகவான் நீசமாக வீடான மேஷத்தில் அவர் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, அவர் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி போய் அந்த நீச சனி பகவானுடன் தொடர்புல இருந்துச்சு அப்படின்னா தொழில் என்பது இல்லை சார். தொழில் என்பது நிரந்தரமா இல்லை. எந்த ஒரு தொழிலையும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஒரு தாக்கு பிடிச்சு செய்யறது ரொம்ப ரொம்ப சிரமம். வருஷத்துக்கு ஒரு தொழில் 2 தொழில் மாத்திக்கிட்டே இருப்பாரு, நிரந்தரமா அவருக்கு தொழில் என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ராகு கேது நீசமாக வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஷபங்களா, அங்க ராகு தொடர்பு இருந்தாலும் சரி கேது தொடர்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாத்தா பாட்டி, தாய் வழி அம்மா, தந்தை வழி அப்பா, இவர்களுடைய உறவு இருக்காது அல்லது அவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கூட நம்ம அழகா எளிமையா நம்ம சுகநாடியில சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அந்த சூரியனுங்கிறப்ப நம்ம பிதாக்காரகன் சூரியன் எடுத்துக்கலாம்,
நம்மளுக்கு புதன்கிறப்ப தாய் மாமன் எடுத்துக்கலாம், குருங்கிறப்ப குழந்தைய எடுத்துக்கலாம், சுக்கிரங்கிறப்ப அத்தையை நம்ம எடுத்துக்கலாம், மனைவி எடுத்துக்கலாம். இப்படி என்ன பாவமோ அந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு என்ன அதிபதிகள் தொடர்பு வராங்களோ அந்த அதிபதியோட இப்படி தொடர்பு. இப்ப இவரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதி சூரியன் நீசம், 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காரு. அப்ப நீச சனிக்கு 6, 7, 8ல பலன் இழந்துட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா நம்ம எடுத்துக்கலாம். இப்படி அவரவர் ஜாதகத்துல உறவு முறை சார்ந்து நம்மளுக்கு ஆதரவு இருக்கா, அனுகிரகம் இருக்கா, சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வாடிக்கையாளர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த அட்டவணையை நம்ம வச்சுக்கிட்டோமா ரொம்ப அழகா எங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு கூறி MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்களா இந்த வீடியோ ரொம்ப உதவியா இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.